நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 4ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம் மற்றும் அஷ்டமி. யாரை வழிபடலாம்? கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் திடீர் பணவரவு உண்டாகும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, நினைத்த பணிகள் தாமதமாக நிறைவேறும். உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். கடகராசி அன்பர்களே, சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். அரசு காரியங்களில் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அமையும். நினைத்த சில பணிகளில் தாமதம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, தோற்ற பொழிவுகளில் மாற்றம் ஏற்படும். அரசு காரியத்தில் இருந்து வந்த தாமதம் விலகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறகும். துலாம் ராசி அன்பர்களே, தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும். வாகனம் சார்ந்த பயணங்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும். மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் அடைவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் மந்தமான சூழல் அமையும். உடன் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். மகர ராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை உணருவீர்கள். துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். நண்பர்களின் வருகை உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, புதுவிதமான கண்ணோட்டங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனதில் புதிய ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. வாகனம் தொடர்பான பயணங்களால் மேன்மை உண்டாகும். தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள்.